தருமபுரி உள்ளிட்ட 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தேமுதிக வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமாக மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து போட்டியிடும் தேமுதிகவுக்கு 104 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து 4 கட்ட வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்ட தேமுதிக இன்று 5வது கட்டமாக 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி தருமபுரி தொகுதியில் வி. இளங்கோவன், ஆரணியில் பாபு முருகவேல், பாப்பிரெட்டிப்பட்டியில் ஏ. பாஸ்கர், அரியலூரில் ராமஜெயவேல், மதுரை மத்திய தொகுதியில் சிவமுத்துக்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொகுதிக்கு சிங்கை ஜின்னாவும், ஆலந்தூருக்கு யு. சந்திரனும், மதுரை வடக்கில் எஸ். முஜிபுர் ரஹ்மானும், கடையநல்லூருக்கு கோதை மாரியப்பனும், தியாகராய நகரில் வி. குமாரும் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பாலக்கோட்டில் காவிரி வர்மன், செய்யாறு தொகுதியில் டி. வி. சரவணன், ஏற்காட்டில் கே. சி. குமார், குன்னூரில் வி. சிதம்பரம், தொண்டாமுத்தூர் தொகுதியில் கே. தியாகராஜன் ஆகியோரை வேட்பாளர்களாக நியமித்துள்ள தேமுதிக சிவகாசியில் ஆர். சுதாகரன், திருச்சூழியில் டி. ராஜு, திருச்செந்தூர் தொகுதியில் எஸ். ஏ. செந்தில்குமார் ஆகியோரை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளது.